வணக்கம். அட, நம்மள நிறைய பேருக்கு எந்த ஒரு விஷயம் தெரியாதுங்க. நாம ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப முதல்ல நமக்கு முன்னாடி வந்து நிக்கிற பெரிய மலை என்ன தெரியுமா? அந்த நேர்முக தேர்வு தான். அந்த நேர்முக தேர்வு நடக்கும் காத்திருப்பு அறைக்குள்ள உட்கார்ந்திருப்போம். உள்ளங்கையில சும்மா வேர்க்கும். மனசுக்குள்ள ஒரு மாதிரி டபக் டபக்னு சத்தம் கேட்கும். ஐயோ, நாம கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லணுமேன்னு 5 தடவை மனசுக்குள்ளேயே சொல்லி பார்ப்போம். ஆனா, நாம உள்ள போறதுக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டமான கேள்விகளுக்கு கூட நாம சரியா பதில் சொல்லி முடிச்சுக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? அல்லது நடுராத்திரி 2 மணிக்கு கூட நமக்கு சலிக்காம நாம தடுமாறினா கூட, ஆஹா, நீ அப்படி பேசுனது தப்பு, இப்படி பேசுப்பான்னு சொல்லி கொடுக்க ஒரு பெரிய குரு, ஒரு பெரிய பயிற்சியாளர் கிடைச்சா எப்படி இருக்கும்? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அப்படி ஒரு பயிற்சியாளர் இப்போ உங்க கையிலேயே இருக்கார். உங்க சட்டை பைக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கார். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம கையில உள்ள அலைபேசியில இருக்கிற இந்த கணினி புத்திசாலியை வச்சு நம்ம நேர்முக தேர்வுக்கான பயத்தை எப்படி போக்குறதுன்னு பார்க்க போறோம். இந்த கணினி புத்திசாலி செயலிகள்ல, அதாவது இந்த ஏஐ ஆப்ஸ்ல வாய்வழி பேசுற வசதி இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதை பயன்படுத்துறதுக்கு பெரிய கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா ஒரு ஃபோன்ல பேசுற மாதிரி தான். உங்க அலைபேசியில அந்த செயலியை திறந்து அதுல சின்னதா மைக்ரோஃபோன் படம் இருக்கும்ல, அதை தொட்டுட்டு நீங்க வாய் விட்டு பேச ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆனா, சும்மா ஒரு சமையல் குறிப்பையோ இல்ல வானிலை அறிக்கையோ கேட்காம இந்த கணினி புத்திசாலிக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுக்க போறோம். என்னன்னா, தம்பி, நீ எனக்கு வேலை கொடுக்க வந்த பெரிய அதிகாரி மாதிரி நடந்துக்கப்பான்னு சொல்றதுதான். எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க ஒரு வாடிக்கையாளர் சேவை மேலாளர், கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர் வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த மைக்ரோஃபோன் பட்டனை தொட்டுட்டு சும்மா இப்படி பேசுங்க. நான் ஒரு வாடிக்கையாளர் சேவை மேலாளர் வேலைக்கு நேர்முக தேர்வுக்கு போறேன். நீங்க தான் வேலை கொடுக்க வந்த அதிகாரி மாதிரி நடந்துக்கோங்க. ஒரு கேள்வி கேளுங்க. நான் பதில் சொன்னதும் அந்த பதிலுக்கு நீங்க ஒரு கருத்து சொல்லுங்க. அப்புறம் அடுத்த கேள்விக்கு போங்க. அவ்வளவுதான்யா. நீங்க ஒரு நாடகத்துக்கு களம் அமைச்சிட்டீங்க. அடுத்த நிமிஷம் அந்த கணினி புத்திசாலி தன்னோட குரலை மாத்திக்கும். ஒரு பெரிய அதிகாரி மாதிரி தெளிவான குரல்ல, சரி, நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க ரொம்பவும் விரும்புகிறேன், ஆரம்பிக்கலாம். ஒரு முறை ஒரு வாடிக்கையாளர் ரொம்ப கோபமா இருந்தார். அப்போ நீங்க அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிச்சீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கும். இப்போ நீங்க பேசணும். நீங்க சும்மா டைப் பண்ணாம வாய் விட்டு பேசுறதுனால உங்க மனசுக்குள்ளேயும் உடம்புல உள்ள நரம்புகளுக்கும் ஒரு பழக்கம் வந்துடும். எந்த சத்தத்துல பேசுறது, எவ்வளவு வேகமா பேசுறது, பயம் இல்லாம எப்படி பேசுறதுன்னு எல்லாம் பயிற்சி ஆகிடும். நீங்க பதில் சொல்லலாம். ஒரு முறை ஒரு வாடிக்கையாளர் அவரோட பொருள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப சத்தம் போட்டார். நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் அது கொரியர் கம்பெனி மேலே தான் தப்புன்னு சொல்லி அவருக்கு பணத்தை எல்லாம் திருப்பி தந்து அவரை சந்தோஷப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல பதில் தான். ஆனால் ரொம்ப நல்ல பதில் இல்லை. ஒரு உண்மையான நேர்முக தேர்வில் அதிகாரி சும்மா தலையசைச்சிட்டு ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பார். நாம தான் குழம்பி போயிடுவோம். ஐயோ, நான் தப்பாக சொல்லிட்டேனோ அப்படின்னு. ஆனால் உங்கள் கணினி பயிற்சியாளர் அப்படி இல்லைங்க. நீங்கள் பேசி முடிச்சதும் அதை நீங்கள் சொன்னதை எல்லாம் நல்லா கேட்டு ரொம்பவும் மெதுவாக, ஒரு மாதிரி சத்தம் இல்லாமல், ஆனால் ரொம்ப உதவியான கருத்துக்களை சொல்லும். அதை எப்படி சொல்லலாம்? அது ஒரு நல்ல ஆரம்பம். பணத்தை திருப்பி தந்தது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் உங்கள் பதிலை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்கணும்னா அது கொரியர் கம்பெனி மேலே தப்புன்னு சொல்லாமல் இருக்கலாம். அதிகாரிங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாமளே பொறுப்பாக ஏற்றுக்கிற ஆட்களை தான் எதிர்பார்ப்பாங்க. அடுத்த முறை ஸ்டார் மெத்தட்னு ஒரு வழி இருக்கு, அதை பயன்படுத்தி பாருங்க. சூழ்நிலை என்ன, உங்க வேலை என்ன, என்ன செஞ்சீங்க, என்ன பலன் கிடைச்சதுன்னு சொல்லுங்க. மறுபடியும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்கும். அவ்வளவுதான்யா. ஒரு மனுஷன் மாதிரி கேள்வி கேட்டு நம்மளை திருத்தி மறுபடியும் மறுபடியும் பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம் இது. நீங்க மறுபடியும் பதில் சொல்லலாம். இன்னும் தெளிவா, இன்னும் நல்லா பேச கத்துக்கலாம். என் குரல் சும்மா ஒரு மாதிரி இருந்துச்சான்னு கேட்கலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி, தலைமை பண்புகளை பத்தி கேளுங்கன்னு கேட்கலாம். நீங்க சும்மா ஒரு இடத்துல நிப்பாட்டலாம், தப்பு பண்ணலாம், சிரிச்சிட்டு மறுபடியும் பேசலாம், ஒரு சின்ன க்ளூ கூடன்னு கேட்கலாம். இந்த கணினி புத்திசாலிக்கு சலிப்பு வராதுங்க. அதுக்கு கோபம் வராது. அது லட்சக்கணக்கான நேர்முக தேர்வுகளோட ரகசியங்களை எல்லாம் படிச்சு வச்சிருக்கு. அந்த அறிவு அத்தனையும் இப்போ உங்க வீட்டு ஹால்லையே இருக்கு. நீங்க கார்ல கடைக்கு போகும்போது பேசலாம், அல்லது வீட்டுல சும்மா துணி மடிக்கும் போது கூட நடந்துக்கிட்டே பேசலாம்.
நேர்முக தேர்வுக்கு தயார் பண்றதுன்னா இனிமே கண்ணாடி முன்னாடி நின்று சும்மா வாய் விட்டு பேசணும்னு இல்லை. ஒரு பேப்பர்ல உள்ள கேள்விகளை சும்மா படிச்சு படிக்கணும்னு இல்லை. இந்த கணினி புத்திசாலியை வச்சு பேசுறதுனால நம்ம பயம் எல்லாம் போயிடும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நண்பன் கிட்ட பேசுற மாதிரி ஆக்கிடும். அப்படின்னா அடுத்த முறை உங்களுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்க கூடவே இருக்கிற இந்த பெரிய பயிற்சியாளரை மறந்துடாதீங்க. தனியா நீங்க பயத்தோட போக வேண்டாம். நீங்க அந்த வேலைக்கு நேர்முக தேர்வு நடக்கிற அறைக்குள்ள போய் அந்த அதிகாரியோட கை கொடுக்கும் போது சும்மா ஒரு நம்பிக்கையில மட்டும் இருக்க மாட்டீங்க. நீங்க தயாராகி போவீங்க. அவ்வளவுதான். நன்றி.